பொதுவாக குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேக்கரிக்கு போனால் இந்த பிஸ்கெட் வேணும் அந்த பிஸ்கெட் வேணும்னு கேட்டு நச்சரிப்பாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செய்கிறாங்க, அதில் எந்த அளவுக்கு நல்ல பொருட்கள் சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு நம்ம பேசாமல் வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். பேக்கரி ஸ்டைல்லவே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் ஹெல்த்தியாக ஜீரா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு பேக்கரியோட அதே ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும், கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும். நம்மளோட ஸ்டைலில் இந்த ஜீரா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்தி நம்ம லைட்டாக மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக்க விட்டுற வேணாம், ஏன்னா நம்ம பேக் பண்ண தான் போகிறோம். அப்போ அதுலேயும் ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கருத்த மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக நமக்கு இது நம்ம உரலில் வச்சு ஒன்றும் பாதியமாக இடிக்க போகிறோம். பச்சையாக இருந்ததுன்னா இடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், அதோட மணத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ஒரு இடிக்கல்லில் போட்டு 1-2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏன் மிக்சர் ஜாரில் சேர்க்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக்சியில் போட்டோன்னா டக்குன்னு பவுடர் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நமக்கு பவுடர் ஃபார்மில் வேணாம், 1-2 தான் வேணும். அதாவது நமக்கு முழுசாகவும் இருக்கணும், உடஞ்ச மாதிரியும் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அதனால நம்ம இது போல் இடிக்கல்லில் வச்சு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஃபார்மில் இருந்தால் போதுமானது. ரொம்பவும் பவுடர் பண்ணிட வேணாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் முதல்ல நம்ம பட்டர் சேர்த்திடலாம். 1/2 கப்புக்கு பட்டர் எடுத்திருக்கோம். அதாவது கிராம் வைஸ் பார்த்திங்கன்னா 115 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் சால்டட் பட்டர் தான் கிடைக்கிது அப்படின்னா பரவாயில்ல, தப்பில்லை, எடுத்துக்கோங்க. ஆனால் சால்ட் போடுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா சால்டட் பட்டராக இருந்து திரும்பவும் நம்ம சால்ட் சேர்த்தோன்னா அப்புறம் அது ஜீரா பிஸ்கெட்டாட்டு இருக்காது, சால்ட் பிஸ்கெட்டாட்டு இருக்கும். அதனால சொன்னது. இப்போது பட்டர் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இந்த ஜீரா பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஜீரா பிஸ்கட் நம்ம வீட்லேயும் தயார் பண்ணலாங்க. இப்போ பொடிச்ச சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதையும் இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க்கெட்டில் பேக்கரியில் வெளியில் வாங்குறதை காட்டிலும் இது போல் நம்ம வீட்லேயே செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம கைப்பட செய்யும்போது அதில் அன்பு, பாசம் எல்லாம் இருக்கும், ஹெல்த்தும் கொஞ்சம் கூடவே இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 125 கிராம் அளவுக்கான மைதா. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கான அரிசி மாவு. இது தாங்க நான் சொன்ன கீ இன்க்ரீடியண்ட். அதாவது கிராம் வைஸ் பார்த்திங்கன்னா 32 கிராம் அளவுக்கான அரிசி மாவு. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் பவுடர். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆன உப்பு சேர்த்திடுறேன். நான் இதுதான் சொன்னது. நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்துருந்தீங்கன்னா இந்த உப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருந்த இந்த சீரகத்தை சேர்த்திடலாம். முழுசாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் பாதி அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் விஸ்கில் கலக்கலான்னு பார்த்தேன், எல்லாம் விஸ்குக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம கையிலேயே கலக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு அந்த டோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரலங்கிற பட்சத்தில் இல்லாட்டி நீங்கள் இதுவே போதுமானது. நீங்கள் பால் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த டோ கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா டோ இந்த மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்திக்கிறேன். அது இந்த வீடியோவோட அட்டாச் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னா, பிரேக் ஆகுது மாவு, அந்த
சாஃப்டாக இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்திக்கிட்டால் போதுமானது. இப்போ இங்கே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் இந்த டோவை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற ரோலரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சீரகம் பார்த்திங்கன்னா அந்த பொடிச்ச சீரகத்தை ஃபுல்லாகவே சேர்க்க கிடையாது. எதுக்காகனா இது மேலால் கொஞ்சம் தூவுறதுக்காக தான் நான் வந்து முழுசாக சேர்க்க கிடையாது. ஏன்னா நம்ம மாவோட சீரகத்தை பிசையும் போது நமக்கு அந்த பிஸ்கட்குள்ளே இருக்கும், ஆனால் மேலால் கொஞ்சம் இது போல் தெரியும் போது விசிபிளாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சு மேலால் லைட்டாக தூவிட்டு அந்த ரோலரை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப அமுத்திட வேணாம். ஏன்னா திரும்பவும் சன்னமாயிடும் நமக்கு. அதனால் அந்த மாவு வந்து நமக்கு தேய்ச்சது வந்து ரொம்ப சன்னமாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் மேலால் இது போல் இதை மீதி எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறேன், இதையும் சேர்த்து விட்டுறாங்க. இப்போது இந்த மாதிரி ரோலரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக நம்ம இதை வந்து ஃபோர்க் வச்சு ப்ரிக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஹோல்ஸ் வேணும், இல்லை டூத் பிக்கு வச்சு நீங்கள் இது போல் ஹோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த பிஸ்கட் வந்து உப்பலாக இல்லாமல் நமக்கு அந்த நம்ம இந்த மேரி பிஸ்கட்டு மேரி கோல்டு இது மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நடுவில் ஹோல்ஸாக இருக்கும், ஏர் ஹோல்ஸாக இருக்கும். அந்த கிறிஸ்பாக நமக்கு ஈவனாக குக்காகி வரக்கு பேக்காகி வர்றதுக்காக அது போல் பண்ணுவாங்க. நான் இப்போது ஃபோர்க் வச்சு இது மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரிப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் நான் சொன்னது போல் கீ இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு தான். நார்மலாக நமக்கு கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தாங்க, பச்சரிசி மாவு தான். இது கூடுதலாக இந்த அரிசி மாவா புழுங்கரிசி மாவா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கடையில் கிடைக்கிற அதே நார்மல் பச்சரிசி மாவு தான். இது சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். வெறும் மைதாவை சேர்த்திங்கன்னா காட்டிலும் இது போல் அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொதுவாக ஜீரா பிஸ்கட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மைசூர் பாக் ஷேப்பில் தான் கிடைக்கும், அதனால நான் அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமா, ட்ரையாங்கிளாக வேணுமா, எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பிஸ்கட்ஸ் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம ரோல் பண்ணி திரும்பவும் அதையும் நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் நமக்கு நல்லா இந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நமக்கு இந்த பிஸ்கட்ஸ் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணுற மீன்வைலில் நான் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் டைம் வந்து இந்த பிஸ்கட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற ட்ரேயில் வந்து லைட்டாக பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சம் மைதாவை தூவி அப்படியே டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிஸ்கட் வந்து ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த சின்ன பீசஸ் எல்லாம் திரும்பவும் உருட்டி நம்ம ஒரு திரும்பவும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பிஸ்கட்ஸு ஈவனாக வருங்க. இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அந்த ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போவே பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஆனால் பேக் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நமக்கு நம்ம தான் செஞ்சோமாங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வச்சிடலாம். நான் இங்கே 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஓவனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கடாயில் உப்பு போட்டு கீழே பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். அது இன்னொரு நாள் நான் அது போல் செய்து காட்டுறேங்க. இப்போது 15 மினிட்ஸ் கழித்து பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் பிஸ்கட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. உண்மைக்கு சொல்லணுன்னா இது செஞ்சு 1 மணி நேரத்தில் காலி ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு செஞ்சு 1 மணி நேரத்தில் காலி ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பிஸ்கட்ஸு. வேகிறக்குள்ளாரியே எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு இந்த டேஸ்டியான பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.